வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். ஐசிடி சீரீஸில் இது சாப்டர் 2. இதில் நம்ம ஐசிடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கலான்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட வகைகள் என்ன இருக்குது, ஸ்விங் பாயிண்ட்ஸ்னால் என்ன, பிஓஎஸ் அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, சோச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா என்ன, இதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் ஒரு ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது பை சைடு ட்ரேட் பண்ணணுமா இல்லை செல் சைடில் ட்ரேட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ண வேண்டியது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான். பட் 99% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதை தான் தப்பாக செய்கிறாங்க. மார்க்கெட் புல்லிஷில் இருக்கும்போது பேரிஷில் ட்ரேட் பண்ணுறதும், பேரிஷாக இருக்கும்போது புல்லிஷாக ட்ரேட் பண்ணுறதும் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. எப்போவுமே ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரேடிங்கில் ஒரு வாக்கியம் இருக்குது. எந்த மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கோ அதே டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நான் அந்த ட்ரேடில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த சைடு ட்ரேட் ஆகுது, எப்படி அதில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதோட அந்த அடிப்படை தான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த ஐசிடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, எப்படி ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அது ஹையர் லோ இந்த மாதிரியான அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணுது, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கலாம். ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரக்சரில் எங்கெங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா, இந்த லிக்விடிட்டியை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது போக இந்த ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மார்க்கெட்டோட அடிப்படை சக்தி அப்படிங்கிறத இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப அழகாக புரியும். ஸோ டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மொத்தம் 3 வகையான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. புல்லிஷ் மார்க்கெட், பேரிஷ் மார்க்கெட் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட்னா ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய மார்க்கெட், பேரிஷ் மார்க்கெட்னா இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மாற்றி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட். ஸோ முதல்ல புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு அடிப்படையான ஒரு ரொம்பவே பேசிக்கான ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சருமே ஒரு கோடு கிழிச்ச மாதிரி ப்ரைஸ் கீழேருந்து மேலே போய்கிட்டே இருக்காது. ஸோ ப்ரைஸ் முதல்ல ஏறும், கொஞ்சம் இறங்கும், திரும்பவும் ஏறும், கொஞ்சம் இறங்கும், இப்படி தான் இதோட போக்கு இருக்கும். ஸோ இந்த புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா, கீழேருந்து மேலே போகிற அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்பீடாக மேலே போகும். ஸோ இந்த மூவை இம்பல்சிவ் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃபில் வெள்ளை கலரில் நான் இருக்கக்கூடிய கோடு எல்லாமே இம்பல்சிவ் மூவை குறிக்கும். இதே நீல கலரில் இருக்கக்கூடிய அந்த ரிட்ராக்ஷன் மூவ் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் முதல்ல புல்லிஷ் மார்க்கெட்டில் மேலே ஏறும், திரும்ப கொஞ்சம் புல் பேக் ஆகும், திரும்ப ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த ஹை பாயிண்ட்டை உடச்சிட்டு மேலே போகும். ஸோ இதை தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஓஎஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. திரும்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு மேலே போயிட்டு திரும்பவும் புல் பேக் ஆகும், திரும்பவும் அதே மாதிரி அந்த ஸ்விங் பாயிண்ட்டை உடச்சிட்டு மேலே போகும். ஸோ இந்த மாதிரியான இந்த படத்தில் இருக்கிற இம்பல்சிவ் மூவ்லேருந்து புல் பேக் மூவுக்கு மாறக்கூடிய அந்த புள்ளியை ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹெச்ஹெச் அப்படின்னு போட்டிருக்கும். இதே மாதிரி புல் பேக் மூவ்லேருந்து இம்பல்சிவ் மூவுக்கு திரும்பவும் மாறக்கூடிய அந்த புள்ளியை ஹெச்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரியும். பார்த்திங்கன்னா ஹெச்எல்லிருந்து ஹெச்ஹெச்சுக்கு போகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெச்ஹெச்சை உடச்சிட்டு மார்க்கெட் போகும். ஸோ இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்னா, இந்த ஹெச்எல் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே. இந்த ஹெச்எல் பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக எப்படி இதை மார்க் பண்ணுறதுல தான் நம்ம ட்ரேடோட அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹெச்எல் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணலான்னா,
2 ஹெச்ஹெச் பாயிண்ட் ஹையர் ஹைக்கு நடுவில் கீழே இருக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட் குறைந்தபட்ச இந்த புள்ளியை தான் ஹெச்எல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது இந்த ஹெச்எல்ல தாண்டி மார்க்கெட் கீழே இறங்காது. ஸோ இது வந்துட்டு ஒரு நம்ம சப்போர்ட்டாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ஹெச்எல் வந்துட்டு ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பயன்படும். மூணாவதாக நம்ம ஹெச்ஹெச்சை புல்லிஷ் மார்க்கெட் கண்டிப்பாக உடச்சி மேலே போகணும். ஸோ அப்போ தான் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹெச்ஹெச்சை உடைக்காமல் திரும்பவும் கீழே இறங்குச்சுன்னா அது சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த படத்தில் பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த ஸ்லைடு வந்துட்டு சென்செக்ஸோட கடந்த ஒரு வருஷ 2024 ஜனவரி டு அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக இது வந்துட்டு ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர். ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். ஹையர் ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகும், ஹையர் லோவை உடச்சிட்டு கீழே வராது. ஸோ ஹையர் லோ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூவ் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ மூவ் ஃபார்ம் பண்ணி அழகாக அக்டோபர் வரைக்கும் புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இம்பல்சிவ் மூவ், புல் பேக் மூவ் இதெல்லாம் இருக்கும். இதில் என்னென்னா பேரிஷ்க்கு ஆப்போசிட்டாக இம்பல்சிவ் மூவ் வந்துட்டு ஸ்பீடாக கீழே இறங்கும், புல் பேக் ஸ்லோவாக மேலே போகும். திரும்பவும் ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்துட்டு ஸ்பீடாக கீழே இறங்கும், திரும்ப புல் பேக்கில் ஸ்லோவாக மேலே போகும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவராலாக ஒரு மேலேருந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கும். ஸோ இதுலேயும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்சிவ் மூவ் முடிஞ்சு புல் பேக் மூவ் தொடங்கக்கூடிய புள்ளியை வந்துட்டு எல்எல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லோயர் லோ. அதே மாதிரி புல் பேக் மூவ் முடிஞ்சு இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த புள்ளியை, உயர்ந்த புள்ளியை எல்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம், லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோயர் ஹைலேருந்து லோயர் லோக்கு போகும்போது ஏற்கனவே இருந்த லோயர் லோயை உடச்சிட்டு போகும். ஸோ அந்த இடத்த தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இந்த பேரிஷ் மார்க்கெட்டில் சொல்கிறோம். ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டில் ஹையர் லோ வந்துட்டு எப்படி ப்ரொடெக்டடோ அதே மாதிரி இந்த பேரிஷ் மார்க்கெட்டில் எல்ஹெச் லோயர் ஹை வந்து ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதில் 2 எல்எல் புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த புள்ளியை தான் லோயர் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா அதோட முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா லோயர் லோயை உடச்சி கீழே போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது சென்செக்ஸோட போன வருஷம் அக்டோபர்லேருந்து இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் உள்ள ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். இது வந்துட்டு ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. லோயர் ஹை கிரியேட் பண்ணுது, லோயர் லோ கிரியேட் பண்ணுது. லோயர் ஹை வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது, லோயர் லோ உடச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் கீழே போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு உதாரணம். சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவல் லோஸ் அண்ட் ஈக்குவல் ஹைஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த பாயிண்ட்டையுமே உடச்சிட்டு மேலேயும் கீழேயும் போகாது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் வரும்போது திரும்பவும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு கிளாசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அக்டோபர் மந்த் டே சார்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, கீழே சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட். ஸோ இதை தாண்டி உடச்சிட்டு மேலே போகவும் செய்யாது, கீழே வராங்க. இது வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி பேரிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது மார்க்கெட் இது வரைக்கும் புல்லிஷாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் நமக்கு அந்த ஹையரில் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். எந்த சமயத்தில் அந்த ஹையரில் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இறங்குதோ அப்பத்துலேருந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக மாறுது, அதாவது ப்ரைஸ் இனிமேல் கீழே தான் இறங்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி புல்லிஷ் அப்படின்னா இது வரைக்கும் கீழே இறங்கிட்டு இருந்த ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரொடெக்டடான லோயர் ஹையை உடச்சிட்டு மேலே போகும். இப்படி உடச்சிட்டு மேலே போச்சுன்னா ப்ரைஸ் வந்துட்டு இனிமேல் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இந்த சென்செக்ஸோட கடந்த வருட ஒரு 15 மாத இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் மாத பாதி வரைக்குமே புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் செப்டம்பர் மாத கடைசியில் இது வரைக்கும் ப்ரொடக்டடாக இருந்த ஹையர் லோ உடச்சிக்கிட்டு கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்துட்டு பேரிஷாக தான் இருக்குது அடுத்த ஏப்ரல் வரைக்குமே. ஸோ இதிலிருந்து இந்த சோச்சுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எதை சொல்கிறோன்னா, இது வரைக்கும் பேரிஷாக இருந்த மார்க்கெட் புல்லிஷாக மாறினாலோ இல்லை புல்லிஷாக இருந்த மார்க்கெட் பேரிஷாக மாறினாலோ ஸோ இதை வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரிவர்சல் சிக்னல். அதாவது எப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதோ அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு குறிக்குது. மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலில் ஒரு மேஜர் சப்போர்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை மேஜர் சப்போர்ட்டில் இருக்கும்போது இந்த சோச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு அதிக அளவில் நமக்கு வந்துட்டு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த ரெண்டும் தான் ஒரு ஐசிடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அடிப்படைகள். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன். அதாவது நம்ம ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் புல்லிஷில். ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ரைஸ் ஹையர் லோக்கு வரும்போது நம்ம ட்ரேடு எடுத்தோம்னா ட்ரெண்டு கண்டினியூ பண்ணி மேலே போகலாம். பட் இதுவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். புல்லிஷ்லேருந்து பேரிஷ்க்கும் பேரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கும் எடுக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க உதவும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் யூஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மார்க்கெட்டில் ஹையர் லோவும் பேரிஷ் மார்க்கெட்டில் லோயர் ஹையும் ப்ரொடக்டடாக இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரும்போது இந்த ரெண்டையுமே உடைக்கும். புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது ப்ரொடக்டராக இருந்த ஹையர் லோவை வந்துட்டு பிரேக் பண்ணும். பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் அதே மாதிரி லோயர் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும். ஸோ இதுலேருந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா இல்லை சைட்வேஸாக இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸ்விங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்கள். அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ மார்க் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.